ஆனா இறைவனுக்கு ஆசையே கிடையாது. பந்தம் தனந்த பரஞ்சுடராய், எந்த விதமான பந்தமே எதுவுமே கிடையாது அவனுக்கு. இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமிலார், குணங்கள் ஏதுமிலார், தத்துவங்கள் ஏதுமிலார், மற்றோர் செயற்கை இல்லார், பிறப்பில்லார், இறப்பில்லார், யாதும் தீதொன்றும் இல்லார், வியப்புற வேண்டுதல் இல்லார், வேண்டாமை இல்லார், ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு. அப்ப அவனுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. கருவின்றி நின்ற கருவாய் அருளே, தாயும் இனி தந்தை இனி தான் தனியன் காணேடின்னு இருக்கு இல்லையா, அதுதான் கரு இல்லை. இப்ப நமக்கெல்லாம் தாய் தந்தையர் உண்டு, இன்னார்கிட்ட இருந்து நாம பிறந்தோம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். தந்தையாருடைய பேரை இனிஷியலா போட்டிருக்கிறோம். ஆனா இறைவனுக்கு யார் தந்தை? தாயும் இனி தந்தை இனி தான் தனியன் காணேடி. கருவின்றி நின்ற கருவாய், அவன் எல்லா உயிரினங்கள் தோற்றத்திற்கு காரணமாக இருக்கிறான். கருவாக அவன் இருக்கிறான், அவனுக்கு கரு கிடையாது. அவனுக்கு என்ன உருவம் தெரியுமா? அருளே உருவின்றி நின்ற உருவாய், அவனுக்கு உருவின்றி நின்ற அருளே உருவாய். அவனுடைய அருள் சக்தி தான் அவனுக்கு உருவமா நிற்குது. அந்த அருள் எப்படி வரும்? அருள்ங்கிறது கருணை. அந்த கருணை எப்ப வருகிறது? உயிரினங்கள் எல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு நினைத்த மாத்திரத்திலேயே அருள் சக்தி தோன்றி விடுகிறது. அவ்வளவுதான், சங்கல்ப மாத்திரையா அருள் சக்தி தோன்றி விடுகிறது. அருளே உருவாய் திரிகரணம். இப்ப அந்த இறைவன் என்ன பண்றான்? தனிப்பெரும் கருணையாளர் என்ன பண்றான்? எல்லா உயிர்களும் இந்த மாதிரி வீணா மலங்களில் அழிந்து கொண்டிருக்கின்றனவே, இந்த உயிர்களை எல்லாம் உய்விக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து அவன் பிறவி கொடுப்பதற்காக சங்கல்பம் பண்றான். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். அருவமா நிற்கக்கூடிய பரம்பொருள் அது உருவத்துக்கு வருது. அப்ப வரும்பொழுது என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது அதான் இப்ப பார்க்க போறோம். அவன் உருவத்துக்கு வரணும் இல்லையா, வந்துதானே எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அது எங்கேயோ இருந்துகிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. அருவே உருவாய் திரிகரணம் ஆகவரும் இச்சை அறிவு இயற்றல். திரிகரணம் முக்கரணங்கள், அவனுக்கு முக்கரணங்கள் வருது. என்ன? அறிவு, இச்சை, ஆற்றல். இச்சை, அறிவு, இயற்றல். இச்சை இச்சாசக்தி, ஆற்றல் கிரியாசக்தி, அறிவு ஞான சக்தி. இந்த மூன்று சக்திகளும் தோன்றுகின்றன. அருளிலே இருந்து இந்த மூன்று சக்திகளும் தோன்றுகின்றன. இச்சை அறிவு இயற்றலால் லய போக அதிகார பொருளாகி, லயம் அப்படின்னா ஒடுக்குதல் அர்த்தம், போகம் அப்படின்னா காத்தல் அர்த்தம், அதிகாரம் அப்படின்னா தோற்றுவித்தல் அர்த்தம். அப்ப முத்தொழில்களை நடத்துகின்றன. முதல்ல முத்தொழில், அப்புறம் கடைசியில் பின்னாடி ஐந்தொழில். லய போக அதிகார, முதல்ல அழித்தல், காத்தல், படைத்தல். போக அதிகார பொருளாகி ஏகத்து உருவும் அருவும் உரு அருவுமாகி. உரு அப்படின்னு சொன்னா உருவத்திலே இருக்கின்ற கடவுளர்கள், அப்புறம் உருவருவத்திலே இருக்கின்ற கடவுள், அப்புறம் அருவத்திலே இருக்கின்ற கடவுள். இந்த உருவத்தில 4, அருவத்தில 4, உரு அருவத்தில 1, மொத்தம் 9 உருவங்களாக பிரிகின்றன. எப்படி அப்படின்னு கேட்டா, உருவம் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், இந்த 4 உருவங்கள். சதாசிவம் உரு அருவம், அப்புறம் அதுக்கு மேல விந்து நாதம் சக்தி சிவன். இந்த 4 அருவம். நடுவில் சதாசிவம் அரு உருவம். அந்த அரு உருவ திருமேனி தான் லிங்கம்னு சொன்னேன் நான் முதல்ல. சதாசிவ மூர்த்தம் தான் லிங்கம்னு சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? திருக்கோயிலில் இருக்கக்கூடிய சதாசிவ மூர்த்தம் அருளல் செய்கின்ற லிங்கம் சதாசிவ மூர்த்தம். அது அரு உருவம். அது உருவத்திலையும் சேராது, அருவத்திலையும் சேராது லிங்கம். கோயிலில் பார்த்தீங்கன்னா பிரம்மா இருக்கு, விஷ்ணு இருக்கு, ருத்ரன் இருக்கு, மாகேஸ்வர மூர்த்தம் இருக்கு. சதாசிவ மூர்த்தம் இருக்காது. சதாசிவ மூர்த்தம் தான் லிங்கம். அதுக்கு மேல விந்து நாதம், ஆமா சக்தி சிவம், அதுக்கெல்லாம் அது உருவம் கடந்த அருவ நிலையில் இருக்கிறது. அப்ப அந்த 9 வடிவமாக அது இருக்கு. ஏகம், அந்த ஏகமாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய பொருள் இப்போ 9 பிரிஞ்சு வருது. உருவும் அருவும் உருவருவமாகி பருவ வடிவம் பலவாய். பருவ வடிவம்னா ஆன்மாக்களுக்கு
எந்த பருவத்தில் இருக்குதோ அந்த பருவத்தில் அருளக்கூடியது. அதாவது எப்படின்னு கேட்டா, ஒருத்தர் யோக நிலையில் இருக்கிறார், அவருக்கு யோகியாக இறைவன் காட்சி அளிப்பான். ஒருத்தர் ரொம்ப கோபமா இருக்கக்கூடிய மூர்த்தத்தை வழிபடுவார், அவருக்கு கோரமா இருக்கக்கூடிய மூர்த்தமாக இறைவன் காட்சி கொடுப்பான். அந்த பக்குவத்திற்கு தகுந்தார் போன்று. இன்னொருத்தர் போகமா இருக்குன்னு நினைப்பார், அவருக்கு இறைவனை அம்பாளுமா காட்சி கொடுப்பார். யோக நிலையில் இருக்கிறவருக்கு தட்சிணாமூர்த்தியா காட்சி கொடுப்பார். இன்னொருத்தர் ரொம்ப ஒரு முரட்டால கோபமா இருக்கிறத தான் விரும்புறாருன்னு வச்சுக்க, அவருக்கு அகோரமா ஏதாவது ஒரு தாண்டவத்தை காண்பிப்பார். அப்போ ஆன்மாக்களினுடைய பக்குவத்திற்கு தகுந்தார் போன்று அந்த இறைவன் அருள் செய்வான். சிவஞான சித்தியார் சொல்றேன், சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவம் திகழும் ஈசன் உவங்கருள். திகழும் ஈசன்கிறது மகேஸ்வரன். உவங்கருள் ருத்ரன் மால் அயன் ஒன்றினொன்றாய் பவந்தரும் அருவம் 4 இங்கு உருவம் 4 உபயம் ஒன்றாம். உபயம்னா 2 சேர்ந்து உருவது. உபயம் ஒன்றாம் நவந்தரு வேதமாக நாடகம் நடிப்பன் நாதன். அவர் நடிக்கிறார். நவந்தரு வேதமாக நாடகம் நடிப்பன் நாதன். உருவம் 4 அருவம் 4 உரு அருவம் 1. அந்த உரு அருவம் தான் சதாசிவ மூர்த்தம். அத லிங்க வடிவமாக இருக்கிறது. அதான் அருள், அருள் சக்தி. அதான் ஒவ்வொரு தத்துவ நிலைகள். அத அருணகிரிநாத சுவாமிகள் மேல பாம்பன் சுவாமிகள் ஒரு துதி பண்ணார். அருணகிரிநாத சுவாமிகள் அது சொல்றாரு, அருவம் ஒரு 4ஆகி உருவம் ஒரு 4ஆகி அரை 2 மருவியுள்ள உரு அருவம் 1ஆகி. 2 அரை சேர்ந்தா என்னது? 1. அரை 2 மருவி 2 அரை சேர்ந்து 1ஆ மருவிச்சான். அரை 2 மருவி உள உரு அருவம் 1ஆகி முத்திரம் வழுத்த ஒன்னா பெருவெளிக்கே அப்பாலாய் உள்ள பொருள் ஈது. எது? சிவன். அதுதான் முருகன் சொன்னார். பொருள் ஈது எனவே சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடி போது உலத்துள் வைப்பாம். இந்த கருத்தை கொண்டுறாருங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். ஏகத்து உருவும் அருவும் உரு அருவமாகி பருவ வடிவம் பலவாய். அதுதான் போகியாய் இருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓரார். அந்த இறைவனே போக வடிவத்தில் இருந்து கொண்டு உயிருக்கு அருள் பாலிக்கிறார். யார் யார் போகத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவன் போகியாய் இருந்து அருளுகிறான். யோகியாய் யோகமுத்தி உதவுதல் அதுவும் ஓரார். அவன் இருந்து அங்க அருள்றான். இவன் ஏண்டா யோகத்தில் இருக்கிறான்னா அவன் அங்க இருந்து அங்க அருள் செய்கின்றான். மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பாடினார், தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் காணேடி. அவன் பெரிய அறிவு சொரூபமான அந்த பரஞ்சுடர் பெண்பால் உகந்தான். அப்பேற்பட்ட ஞான சொரூபமாக இருக்கக்கூடிய வீடு பேரு நல்கக்கூடிய அந்த இறைவன் பெண்ணிடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஐயா என்ன ஐயா அப்படின்னு அந்த பெண் கேலி பேசுற மாதிரி ஒரு பாடல். முதல் 2 அடி திருச்சாடல். பெண்பால் உகந்திலனேல். அவன் பெண்ணுகிட்ட போய் உட்கார்லின்னா பேதாய் இரு நிலத்தோர் விண்பால் யோகைதி வீடு வருகான் சாடரோ. எல்லாரும் யோகத்துல இருந்து எல்லாரும் வீடு போயிடுவா. இங்க உலகம் நடக்காதரா? உலகம் நடக்கணும் இல்லையா? 5 தொழில் நடக்கணும் இல்லையா? இந்த ஆன்மாக்கள்லாம் அறிவு பெறணும் இல்லையா? அப்ப எப்படி அதனுடைய வினைக்கு தகுந்தாற் போன்று அவர்களுக்கு உயிர் அந்தந்த பிறப்புகள் கொடுக்க வேணும். அந்தந்த பிறப்புகள்ல அதனுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கணும். அனுபவிச்சு கடைசியில இருவினையொப்பு மலபரிபாகம் சத்தியனிபாகம் அது எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது இல்லையா? அந்த கணக்கு இது இந்த உலகியல் நடந்தா தானே முடியும். அதுதான் எல்லாமே யோகத்துல போயிட்டா என்ன ஆகுறது? அதுக்காகத்தான் அவன் பெண் பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்கான். பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அதுக்கு சான்று என்ன? தேவாரம். அப்ப அவன் போகியா இருந்து உயிர்களுக்கெல்லாம் போகத்தை ஊட்டுகிறான். அவன் யோகியா இருந்து அந்த யோக மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு யோகத்தை ஊட்டுகிறான். வேகி ஆனால் போல் செய்த வினையினை வீட்டல் ஓரார் ஊகியா மூடரெல்லாம்
உம்பரின் ஒருவன் எம்பா என்பார். இது முட்டாளுங்க தெரியாதவங்க, அட பலது இருக்குதுடா, இது வேற அது வேற அது வேறன்னு ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஆளு போட்டிருக்கு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தனே தான் இந்த நாடகம் பூரா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஆளு இத்தனை நாடகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஏகத்து உருவும் அருவும் உரு அருவுமாகி பருவ வடிவம் பலவாய் இருள் மலத்துள் மோகமுறும் பல்லுயிர்க்கு முத்தி அளித்தற்கு. ஏன் இந்த மாதிரி அவன் பலவிதமான வடிவங்களை எடுத்து அந்த நவபேதங்கள்ல வர்றான் அப்படின்னு சொன்னா, உயிர்களை ஈடேற்றுவதற்காக, உய்விப்பதற்காக. அப்பேற்பட்ட பரம்பொருள் அப்படி வர்றான்.